ஹாய் டிசைனர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேயர்ஸ் பேனலில் இருக்கிற எஃபெக்ட்ஸு. இந்த எஃபெக்ட்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் லேயராக இருந்தாலும் சரி, ஒரு ஷேப் லேயராக இருந்தாலும் சரி, ஒரு லோகோ, ஒரு இமேஜ் எது இருந்தாலும் பேக்ரவுண்ட்லேருந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக, ஒரு 3D எஃபெக்ட் காமிக்கிறதுக்காக, இந்த க்ளோ எஃபெக்டை காட்டுறதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க டாபிக் உள்ளே போகலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிசைன் லூன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் லேயரை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டெக்ஸ்ட் லேயருக்கு நான் எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். எஃபெக்ட்ஸ் போங்க, எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். பிளெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்துடும். ஓகேங்களா. இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். வாங்க ஒன்று ஒன்று பார்க்கலாம். இந்த ட்ராப் ஷேடோன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இந்த டிக் மார்க் இருந்தால் அந்த எஃபெக்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த பிளெண்ட் மோடு நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த ட்ராப் ஷேடோ பிளாக் கலர் இருக்குல்ல, இந்த பிளாக் கலர் எவ்வளோ ஒப்பாசிட்டியில் இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டு தான் இந்த ஒப்பாசிட்டி. ஓகேங்களா. ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சிங்கன்னா இந்த ட்ராப் ஷேடோ பிளாக் கலர் கம்மியாகவும், 100 வச்சிங்க அப்படின்னா அதிகமாகவும் இருக்கும். இது ஆங்கிள், இது டிஸ்டன்ஸு. இங்கே பாருங்கள், இந்த ட்ராப் ஷேடோவோட டிஸ்டன்ஸு. இது ஸ்ப்ரெட்டு, எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்றதுக்கு காட்டுது. இது சைஸு. ஓகேங்களா. இது உங்களுக்கு தேவையான மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கும். இது ஆங்கிள். இந்த ஆங்கிள் நீங்கள் இங்கே பாருங்கள், நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா, இது வேவ் டிசைன்ஸு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸு. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் ஏதாவது இது ஒரு வேவ் டிசைனை வச்சுக்கலாம். இதுதான் மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறது இதுதான். இது நாய்ஸு. நீங்கள் ட்ராப் ஷேடோ பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு சின்ன சின்ன புள்ளி மாதிரி வரும். ஓகேங்களா. உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேடோ. இந்த ட்ராப் ஷேடோ கிளிக் எடுத்துக்கோங்க. தென் அவுட்ரு க்ளோ. அவுட்ரு க்ளோன்றது வெளியே ஒரு லைட் எஃபெக்ட் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு லைட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்கான இதுதான் அவுட்ரு க்ளோ. இப்போ நான் இந்த அவுட்ரு க்ளோட கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். க்ரீன் வச்சுக்கிறேன். ஸ்க்ரீன்லேருந்து நார்மல் வச்சுக்கிறேன். எல்லாமே நார்மல் மல்டிப்பிளில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியும். இப்போ இந்த தம்ப்நெயிலில் பாருங்கள், உங்களுக்கு ப்ரிவ்யூ பாருங்கள். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், சேம் ஒப்பாசிட்டி நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த க்ரீன் கலரோட கலர் ஹையாக காட்டும். இது நாய்ஸுன்றது என்னென்னா, அதில் ஏதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது குறைச்சிடும் நாய்ஸு. நீங்கள் கிரேடியன்ட் கலரும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மல் கலர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சைஸு. இது எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா. இந்த வேவ் டிசைன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ரு க்ளோ, ஒரு லைட் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி வரும். ஓகேங்களா. நான் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணேன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் பாருங்கள். ஓகேங்களா. இது அவுட்ரு க்ளோ. தென் நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் ஓவர்லே. பேட்டர்ன் ஓவர்லேன்றது ஆல்ரெடி ஃபோட்டோஷாப்லேயே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். இப்போ நான் வாட்டர் கொடுக்கும்போது வாட்டரோட பேட்டர்ன் என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டில் ஓவர்லே ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒப்பாசிட்டியை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் ஆங்கிளும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கேல் என்னென்னா, அதாவது ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். நீங்கள் பாருங்கள், ரொம்ப சின்னதாக தெரியுது. இப்போ பாருங்கள், ரொம்ப பெருசாக தெரியுது. ஓகேங்களா. அந்த பேட்டர்ன் உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கு பேட்டர்ன் தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட் ஓவர்லேன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு கிரேடியன்ட் எஃபெக்ட் கொடுக்குறது. இங்கே பாருங்கள்,
இதில் நீங்கள் எத்தனை கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு 2 கலர் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த கலர் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து கலர் பேலட் வந்து ஓப்பன் ஆகுது. கலர் பேலட்டில் வந்து நான் ரெட்டு கொடுக்குறேன். இந்த 2ஆவதாக இருக்கிற ஸ்டாப்பில் கிளிக் பண்ணுறேன். பிங்க்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, இது வந்து டபுள் கலர். உங்களுக்கு 3ஆவதாக ஒரு கலர் வேணும்னா இந்த ஹேண்ட் மார்க்கா நீங்கள் அந்த லைன் ஹேண்ட் எடுத்துன்னு போனீங்கன்னா இங்கே ஒரு கிளிக் டு ஆட் ஸ்டாப்னு இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்று ஆட் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 3 கலர் ஆகிடுச்சு. நீங்கள் எத்தனை கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது வந்து ஒப்பாசிட்டி, அந்த கலரோட ஒப்பாசிட்டி வந்து காட்டும். இது வந்து இந்த டைமண்ட் மாதிரி இருக்கிறது வந்து ஸ்ப்ரெட்டு, எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்றத காட்டும். ஓகேங்களா, இல்லை எனக்கு வந்து ரெடிமேடாக நான் ஏதாவது கிரேடியன்ட் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ என்ன பண்ணிக்கலாம்னா அதை வச்சுக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா அதுவாகவே என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடிமேடாக இருக்கிற கிரேடியண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை இங்கே பாருங்கள், நான் ரெட்டுன்னு கொடுத்துட்டு இதை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு, வேர்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போது இதுலேயும் சேம் தான். இந்த பிளெண்ட் மோட் கடைசியாக நான் சொல்கிறேன் எல்லாமே நார்மல் மல்டிபிள் மட்டும் வச்சுக்கலாம். இது ஒப்பாசிட்டி, அந்த கிரேடியண்ட்டோட ஒப்பாசிட்டி. ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறது இங்கே பாருங்கள் 90 டிகிரி இருக்குது. -90 கொடுக்கும்போது அப்படியே உல்டாவாக மாறிடும். இது வந்து ஆங்கிளை சேஞ்ச் பண்ணுறது. ஓகேங்களா, கிரேடியண்ட்டோட ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறது. ஸ்கேல்ன்றது வந்து கிரேடியண்ட்டோட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லீனியராக வேணுமா, கிளாசிக்காக வேணுமா, இல்லை பர்பண்டிகுலராக வேணுமா, இதில் இந்த கிரேடியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்படி இருக்கணுன்றது வந்து தான் இதை சொல்லுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் ஓவர்லே. ஆல்ரெடி நீங்கள் ஒரு ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, வேறு கலர் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வேறு கலர், இப்போ நீங்கள் வந்து ப்ளூ கலர் வச்சுட்டு கூட என்ன பண்ணிக்கலாம்னா கலர் ஓவர்லே பண்ணிக்கலாம், இந்த பேக்ரவுண்ட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா, ஸோ ஒன்றுமே இல்லை, கலர் ஓவர்லேன்றதுனால வேறு ஒரு கலரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மேலே வைக்க போகிறீங்க. ஆல்ரெடி ரெட் இருந்தது, இப்போ என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ப்ளூ வச்சுருக்கீங்க. நீங்கள் வேறு எந்த கலர் வேணாலும் மாற்றிக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒப்பாசிட்டி வந்து குறைச்சிக்கலாம். ஒப்பாசிட்டி குறைச்சோன்னா பழைய கலருக்கே போயிடும். இப்போ நீங்கள் ஒப்பாசிட்டி 50 வச்சிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த ரெட்டும் ப்ளூவும் மிக்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து சாட்டின்ன்றது வந்து ஒரு இருக்கிறதுலையே ரெட்டோட டார்க் சைடை வந்து காட்டும். இங்கே பாருங்கள், இதோட ஒப்பாசிட்டி நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ரெட்டோட டார்க் சேச்சுரேட்டட் பாயிண்ட் எதுவோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறது தான் இந்த வந்து சாட்டின். ஓகேங்களா, இது டெக்ஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேவ் டிசைன் மாதிரியே இருக்கும். இது உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பாருங்கள், உங்கள் டெக்ஸ்ட்டோட ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும். 2 லைன் வந்து நடுவில் போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னர் க்ளோன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்ம அவுட்டர் க்ளோ பார்த்தோம் பார்த்தீங்களா, வெளியே வெளிச்சமாக இருந்தது பார்த்தீங்களா, இது வந்து இன்னர் க்ளோன்றது வந்து உள்ளே வெளிச்சமாக இருக்கிறது. இப்போ சேம் கிளிக் பண்ணிவிட்டு நான் ப்ளூ கொடுத்துட்டு ஸ்க்ரீன் வேணால் நான் நார்மல் கொடுத்துட்டு கெப்பாசிட்டி வச்சுக்கிறேன். ஷோப்புன்றது வந்து அதை பூஸ்ட் பண்ணி காட்டுறது தான் ஷோப். ஓகேங்களா, நீங்கள் பாருங்கள், அதாவது அந்த டெக்ஸ்ட்டோட உள்ளவே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா க்ளோ ஆகிருக்கும். உள்ளவே ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கும், இன்னர் க்ளோ. ஓகேங்களா, இன்னர் ஷேடோ நம்ம அவுட்டர் ட்ராப் ஷேடோ பார்த்தோம் பார்த்தீங்களா, வெளியே வந்தது. இப்போ இது வந்து இன்னர் ஷேடோ.
இன்னர் ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு ஒரு பலூன் ஷேப் மாதிரி உங்களுக்கு தெரியும். இது வந்து ப்ளூ கலர் ஷேப் தெரியும். ஒரு பலூன், இந்த டெக்ஸ்ட்டே பாருங்கள் ஒரு பலூன் ஷேப் மாறின மாதிரி இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டோட ஃபீல் பார்த்திங்கன்னா பலூன் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்கு. இந்த டெக்ஸ்ட்டுக்கு அவுட்லைன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக்கோட சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்சைடு இருக்குது, அவுட் சைடு வச்சுக்கோங்க. அவுட் சைடு வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. தென் வந்து பெவல் அண்ட் எம்பேஸ்ன்றது வந்து ஒரு 3D எஃபெக்ட்டுக்காக யூஸ் ஆகுது. இந்த இதில் இது பாருங்கள், உங்களுக்கு 3D எஃபெக்டாகவே தெரியும். ஹைலைட் மோடுன்றது வந்து மேலே ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, அது ஷேடோ வந்து கீழே இருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணுறது. அதே போல் இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆங்கிள்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், உங்கள் ப்ரிவியூவில் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. ஒரு 3D எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். இதில் நீங்கள் வந்து கான்டூர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். டெக்ஸ்சர்ன்றது வந்து டெக்ஸ்சர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது இதுக்குள்ளார அப்ளை ஆகிருக்கும். ஓகேங்களா. இந்த பெவல் அண்ட் எம்பர்ஸ் வந்து ஒரு 3D எஃபெக்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோல்டன் டெக்ஸ்ட்டு, சில்வர் டெக்ஸ்ட்டுக்கெலாம் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை தனியாக நான் ஒரு கோல்டன் டெக்ஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு தனியாக நான் ஒரு கிளாஸில் நடத்துகிறேன். ஓகேங்களா. இது ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே இப்போது பிளெண்ட் மோட் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஓல்டு வால் இருக்குது, ஒரு நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குது. இப்போ சேம் எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் போங்க. பிளெண்ட் ஆப்ஷனில் போகும்போது இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா பிளெண்ட் மோடு. இந்த பிளெண்ட் மோடு ஒவ்வொன்றா நீங்கள் என்ன பண்ணி பார்க்கணுன்னா செக் பண்ணி பாருங்கள். நார்மல், இது டிசால்வு, டார்க்கு, மல்டிபை, கலர் பர்ன், லீனியர், டார்க் கூலர், ஒவ்வொன்றா பாருங்கள். இப்போ நான் ஓவர்லே கொடுக்கும்போது எனக்கு ஓரளவுக்கு அந்த வாலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதாவது ஒரு இமேஜை வந்து பேக்ரவுண்டு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளெண்ட் மோடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஓவர்லே கொடுக்குறேன். அப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த செவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நேஷ்னல் ஃப்ளாக் வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து இந்த கரண்ட் லேயர், அண்டர்லையிங் லேயர் அப்படின்னா, கரண்ட் லேயர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃப்ளாக் இருக்கிற இடம், அண்டர்லையிங் லேயர்ன்றது வந்து அந்த வால் இருக்கிற இடம். இப்போது இதை நீங்கள் மூவ் பண்ணும்போது அந்த ஃப்ளாகோட பிளாக் கலர்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹைட் ஆகும் அந்த செவத்துக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து அந்த ஃப்ளாகோட ஒயிட் கலர் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த செவத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா பிளெண்ட் ஆகும். அதேமாரி அந்த அண்டர்லைங்கிறது வந்து செவுரு, அந்த செவரோட பிளாக் கலர் எல்லாமே ஷேடோஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா பிளெண்ட் ஆகும். அந்த வாலோட ஒயிட் கலர்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா பிளெண்ட் ஆகும். அந்த செவத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா பிளெண்டிங் வந்து இருக்கும். அதேமாரி ஹால்ட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தனித்தனியாக என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தனித்தனியாக வரும். இந்த ஒயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அண்ட் பிளாக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கரண்ட் லேயர்ன்றது வந்து ஃப்ளாகு, அண்டர்லையிங் லேயர்ன்றது வந்து வால். இதில் எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நார்மல் வச்சுட்டு நான் பண்ணுறேன்.
இது நம்ம பண்ணும்போது அந்த செவுரு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த நேஷ்னல் ஃப்ளாகும் மாறும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் மோடு. என்னுடைய ஒப்பாசிட்டி, ஃபில் ஒப்பாசிட்டி, அந்த நேஷ்னல் ஃப்ளாகோட ஃபில் ஒப்பாசிட்டி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பிளெண்டிங் மோடு. அந்த செவுத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நேஷ்னல் ஃப்ளாக் வந்து மாறும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே பிளெண்டிங் மோடு தான், டேரெக்டாகவே நம்ம லேயர் பேனலில் பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த க்ளவுடு வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இது ஒரு இமேஜ். ஓகேங்களா? இப்போ இந்த க்ளவுட் வந்து எப்படிலாம் சேஞ்ச் ஆகுதுன்ட்டு பாருங்கள். நார்மல், டிசல், டார்க்கன், மல்டிப்ளை, கலர் பர்ன், லீனியர் பர்ன், டார்க்கர் கலர், லைட்டன். இங்கே பாருங்கள், லைட்டன் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த இமேஜில் இருக்கிற ஸ்கைக்கு ஏற்ற மாதிரி மாறுது பாருங்கள். ஸ்க்ரீனு, கலர் டாட்ச், லீனியர் டாட்ச், லைட் கலர். லைட் கலரும் லைட்டனும் எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. லைட் கொடுத்துட்றேன், எல்லாம் லைட்டர் கலர் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஓவர்லே, சாஃப்ட் லைட், ஹார்ட் லைட், இது எல்லாமே அப்படியே செக் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து பாருங்கள் ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. ஓகேங்களா? ஹியூ, சேச்சுரேஷன், கலர், லுமினோசிட்டி. எனக்கு வந்து இந்த லைட்டன் ஓகேன்னு தோணுது. வச்சுட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்கைக்குள்ளாரியே இந்த க்ளவுட் வந்து பிளெண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸு அண்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸு. இன்றைக்கி டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபோட்டோஷாப்போட பிகினர் சீரீஸு. நான் வந்து ஒரு 50 to 60 எபிசோட்ஸ் போடலான்னு இருக்கேன். இது வந்து ஒரு 36 போட்டிருக்கேன். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் எக்ஸ்பர்ட் ஆகலாம். தேங்க்யூ.